Welcome viewers, welcome students. This is error spotting. In previous sessions, we learned about visa comparison, article and conjunctions. In this session, we are going to learn error in reported speech. Identify the error in read them correctly. Okay, we now go through the reported speech. இப்போ நம்ம reported speechல என்னென்ன error இருக்குன்னு படிக்க போறோம். Reported speech உங்களுக்கு தெரியும் four types of sentence இருக்கு. இந்த 4 types of sentence முதல்ல சில எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு அப்புறமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எரர் என்னென்ன இருக்கும், என்னென்ன வகையில் எரர் வரும், அது எப்படி நம்ம வந்து சரி செய்ய முடியும்னு பார்க்க போகிறோம். அப்போது நான் இதுக்கு முன்னாடி டிரெக்ட் ஸ்பீச், இன்டெரக்ட் ஸ்பீச்சை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு டைரக்ட் டு இன்டெரக்ட் ஸ்பீச்சோ அல்லது இன்டெரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், direct speech and indirect speechல முதல் சென்டென்ஸா assertive or declarative sentences என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த direct ஸ்பீச்லேயும் indirect ஸ்பீச்லேயும் how to transform the sentences பற்றி தெரிஞ்சோம்னா நம்ம எரர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது முதல்ல ஜஸ்ட் நம்ம ஒரு ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிளோட எப்படி நம்ம மாற்ற முடியும்னு பாருங்கள். ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சிட்டோம்னா எரர் தெரியும் நமக்கு. இது டேட் ஸ்பீச். இது எப்படி இனேட்டாக மாற்றுகிறது? ராஜு செட் டு மீ ஐ பை யூ ஏ கார் எஸ்டர்டே. இந்த ராஜு செட் டு மீ அப்படின்றது பார்த்தோம்னா ராஜு செட் டு மீ அப்படின்றது ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸு. ஐ பை யூ ஏ கார் எஸ்டர்டேன்ற ரிப்போர்ட்டட் சென்டென்ஸு. செட் டு அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வர்பு, பை அப்படின்றது ரிப்போர்ட்டட் வர்பு. இது எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். ராஜு டோல்ட் மீ தட், இந்த செட் டு அப்படி டோல்ட் மாறிடும். தட் அப்படின்றது கன்ஜக்ஷன். ஐ வந்து ஸ்பீக்கரை குறிக்கிறதுனால ஹீன் மாறுது. பையோடைய பாசன்ஸு பாட். ஏன் பாசன்ஸ் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் பாசன்ஸ் இருக்கிறதுனால இந்த பையை பாசன்ஸை மாற்றிக்கிறோம். யூ அப்படி செகண்ட் பர்சன் லிசனரை குறிக்கும், அதனால் லிசனர் மீன்றனால மீ போட்டுக்கிறோம். ஏ கார் எஸ்டர்டே அப்படின்றது இந்த ப்ரீவியஸ் டே ஆர் த டே பிஃபோர். ஓகே, செகண்ட் பாருங்கள். ஐ ஹாவன் சீன் தம் அண்ட் சின்ஸ் லாஸ்ட் வீக் செட் ரோஜா. இப்போது ஐ ஹாவன் சீன் தம் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்றது ரிப்போர்ட்டடு, இது ரிப்போர்ட்டிங் மாறி கொடுத்துருக்கோம். இங்கே செட் மட்டும் வந்திருக்கு, லிசனர் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் லிசனர் மீ கொடுத்துருக்கோம், பட் இதில் மீ இல்லை, இல்லை லிசனர் கொடுக்கல. ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்படி அப்படின்னு வர பாருங்கள். முதல்ல இந்த சேஞ்ச் பண்ணிக்கிறோம். செட் ரோஜா அப்படின்ற ரிப்போர்ட்டிங் அப்படின்றத முதல்லையும், ஐ ஹாவன் சீன் தம் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்றது ரிப்போர்ட்டட்ன்றது பின்னாடி போட்டுக்கிறோம். அப்போது ரிப்போர்ட்டட் ரெண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு தட் போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ ராஜா செட் தட் ஷீ ஹேடின்ட், ஐ ஹாவ் அப்படின்றத ஹேடாக மாறிடும். சீன் தெம் சின்ஸ் த ப்ரீவியஸ் வீக். லாஸ்ட் வீக் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீக்னு போட்டுக்கிறோம். ஓகே, தேர்டு பாருங்க. த அஸ்ட்ரோனமர் செட் பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன். த அஸ்ட்ரோனர் செட் அப்படின்றது ரிப்போர்ட்டிங், பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன் அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டட். இது எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. த அஸ்ட்ரோனர் செட் தட் பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன். இது வந்து ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத். பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் ரவுண்ட்ன்றது யூனிவர்சல் ட்ரூத். அதனால் இங்கே இருக்கிற ஆர் வேற மாறாது. இதுக்கு முன்னே ரெண்டு சென்டென்ஸ் பார்த்தோம். இங்கே பை பாட்டம் மாற்றணும். அதே போல் ஹேவன் சீன் அப்படின்றத ஹேடன் சீன் மாற்றணும். ஹேடன் சீன் பாசிட்டிவாக மாற்றிட்டோம். ஆனால் இங்கே பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் ரவுண்ட் த சன் அப்படின்றது யூனிவர்சல் ட்ரூத்ன்றதுனால இதை பாசிட்டிவ் மாற்றக்கூடாது. தட் வந்து கன்ஜெக்ஷன் போடுறோம். அப்போது தி அஸ்ட்ரோனமர் செட் தட் பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் ரவுண்ட் த சன் அப்படியே வரும். ஓகே, ஃபோர்த்து பாருங்கள். முரளி செட் I sang the classical song last Sunday. அப்போ முரளி செட்ன்ற ரிப்போர்ட்டிங், ஐ sang classical song last Sunday அப்படின்ட்டு போட்டு ரிப்போர்ட்டட் சென்டென்ஸு. சாங்ன்றது பாசன்ஸு, செட்டு பாசன்ஸு. அப்போ ரிப்போர்ட்டிங் பாசன்ஸாக இருக்குது, ரிப்போர்ட்டட் வெர்பு பாசன்ஸாக இருக்குது. அப்போ எப்படி மாறும் பாருங்கள். முரளி செட் தட் he had sung வரும். he had சேர்த்துல இங்கே he had sung the classical song the previous Sunday. அப்போது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா பாசன்ஸ் வந்துட்டோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கக்கூடிய past perfect tense வரும். He had sung the classical song the previous day. Okay. Next, interrogative sentence. அந்த interrogative sentenceல WH டைப் எல்லாம் பார்க்க போகிறோம். do verb இருக்கக்கூடியது, மற்ற verb எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே,
The girl said to me, when do you complete your work? The girl said to me அப்படின்றது ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ். when do you complete your work and reported. இங்கே do வந்திருக்கு. இது வந்து கொஷின் ஃபார்மேஷன் எப்படியோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ரிப்போர்ட்டடை ரெண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த வென் அப்படியே போட்டுக்கலாம். இந்த வென் அப்படின்றது இதுதான் கன்ஜெக்ஷன் பக்கம் சப்ஜெக்ட் போடுறோம். டூ கேன்சல் பண்ணிடுறோம். டூ டிட் டஸ் வந்து எடுத்துடுறோம். த கேர்ள் ஆஸ்க்டு மீ, செட்டு என்ன வரும், ஆஸ்க் மீ, ஏன் ஆஸ்க்டு வரும், இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால செட்டுன்றது ஆஸ்க்டுன்னு வரும். த கேர்ள் ஸ்பீக்கர், மீ அப்படின்றது லிசனர். த கேர்ள் ஆஸ்க்டு மீ வென் ஐ, ஏன் ஐ போடுறோம், யூன்றது செகண்ட் பர்சன் மீயை குறிக்கும், அதனுடைய சப்ஜெக்ட் ஐ போடுறோம். கம்ப்ளீட் அப்படின்றது பாஸ்ட் கம்ப்ளீட்டட், யுவர் செகண்ட் பர்சன், ஸோ மீ மை ஒர்க்னு மாறும். த கேர்ள் ஆஸ்க்டு மீ when I completed my work. Okay, second. Chitra says to me, whom did you buy a pen? இங்கே do வந்திருக்கு பாருங்க, இங்கே did வந்திருக்கு. do வந்தாலும் did வந்தாலும் டஸ் வந்தாலும் அதை நம்ம என்ன செய்யறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, சித்ரா says to me, says அப்படின்றது ப்ரெசன்டென்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசன்ஸாக இருக்கும்போது இந்த எந்த ஒரு டென்ஸையும் மாற்றக்கூடாது. டிட் எடுத்தோம்னா சித்ரா ஆஸ்க்ஸ் மீ whom ஐ, யூ இருக்கு இல்லையா, யூ யார் குறிக்கும், மீயை குறிக்கும், ஐ போகிறோம். டிட்டு பாசன்ஸ், அதனால் இந்த பாசன்ஸ் மாற்றாமல் டிட்டை கேன்சல் பண்ணிவிட்டு டிட்டு ப்ளஸ் பை பாட் எ பென். சித்ரா ஆஸ்க்ஸ் மீ whom ஐ பாட் எ பென். தேர்டு பாருங்கள், கேன் யூ ஃபைண்ட் மை ஹவுஸ், பிரியா செட் டு ஹிம். இதுவும் வந்து இன்ட்ராகேட்டிவ், பட் இந்த இன்ட்ராகேட்டிவ் வந்து எதில் ஆரம்பிச்சிருக்கு, வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு, ஆக்சிலிவ் வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் கேன் யூ ஃபைண்ட் மை ஹவுஸ் அப்படின்றது ரிப்போர்ட்டட் சென்டென்ஸு, பிரியா செட் டு ஹிம் அப்படி ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸு. இது மாறி இருக்கு. எப்படி எழுதுவோம், இந்த செட் டு அப்படின்றது ஆஸ்க்னு போட்டுக்கலாம். பிரியா ஆஸ்க்டு ஹிம், கன்ஜெக்ஷன் இஃப் போடலாம், இல்லைனா வெதர் போடலாம். இஃப் ஆர் வெதர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது கேன் யூ அப்படின்றத நம்ம வந்து என்ன இருக்குது, வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்குது. இதை என்ன செய்கிறோம், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பாக மாற்றிக்கிறோம். முதல்ல சப்ஜெக்ட், அப்புறம் வெர்பு. யூ யார் குடிக்குது, யூன்றது லிசனர் யார், ஹிம்மை குடிக்கிறதுனால ஹீன் மாற்றிக்கிறோம். கேனுக்கு பாசன்ஸு குட்டு, ஃபைன் ஹேர் ஹவுஸ், மை ஸ்பீக்கர், அதனால் ஸ்பீக்கர் வந்து பிரியா, ஹேரை குறிக்குது. அப்போ பிரியா ஆஸ்க்டு ஹிம் இஃப் ஆர் வெதர் ஹீ குட் ஃபைன் ஹவுஸ். இது நம்ம இம்பார்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் மார்க்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஓகேவா, டைரக்ட் ஸ்பீச்சில் பாருங்கள் ரிப்போர்ட்டில் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, அதே இன்டெட்டில் மாற்றும் போது கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. நம்ம பஞ்சுவேஷன் பார்க்கணும், பஞ்சுவேஷனில் யாரும் கேட்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாருங்கள், didn't you sell them last week, said Rohini to me. said Rohini to me அப்படின்றது ரிப்போர்ட்டிங். didn't you sell them last week reported. இது எப்படி மாறும் பாருங்கள், ரோஹினி ஆஸ்க்டு மீ, இஃப் அப்படின்றது கன்ஜெக்ஷன், didn't அப்படின்றது நம்ம வந்து பாசன்ஸாக இருக்குது பாருங்கள், செட்டும் பாசன்ஸு, didn't பாசன்ஸ், அப்போ had not வரும். ஓகே, செல்லுக்கு பாஸ் பார்ட்டிசிபிள், sold them, லாஸ்ட் வீக்ன்றது ப்ரீவியஸ் வீக். ஸோ ரோஹினி ஆஸ்க்டு மீ இஃப் ஐ ஹேட் நாட் sold them த ப்ரீவியஸ் வீக். இதில் என்னென்ன அப்படின்னா, என்ன பாருங்கள் சென்டென்ஸு, இன்டராக்டிவ் சென்டென்ஸுக்கு செட்டு ஆஸ்க்னு போடுறோம் ஒன்று. செகண்ட் வந்து இதனுடைய கன்ஜெக்ஷன் போடுறோம். இது வந்து டபுள்ஹெச்சில் ஆரம்பிக்கிறதுனால அதுவே கன்ஜெக்ஷன். பட் இங்கே கேன் ரெடின்ட் அப்படின்றது வெர்பில் ஆரம்பிச்சதுனால கன்ஜெக்ஷன் இஃப் போடலாம், வெதர் போடலாம். ஓகேவா, அப்போது இதில் வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு, ரிப்போர்ட்டட் வெர்பு, கன்ஜெக்ஷன், பஞ்சுவேஷன், இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இதை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான எரரை கண்டுபிடிச்சி ஈஸியாக மாற்ற முடியும். நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பாருங்கள் என்ன எரர், எப்படி நம்ம வந்து மாற்றுறோம். அதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா, அந்த மதர் செட் ரகு வேக் அப் இயர்லி. மதர் அட்வைஸ் ரகு டு வேக் அப் இயர்லி. இங்கே டூ கன்ஜெக்ஷன், இங்கே ரகு கொட்டேஷன் உள்ள இருக்குது, இது லிசனர். அதில் ரிப்போர்ட்டிங்கில் கொண்டு வந்துடுறோம், ரிப்போர்ட்டிங்கில் ரகு கொண்டு வந்துடுறோம். டு வேக் அப் இயர்லி, வேக் அப் இயர்லின்றது ரிப்போர்ட்டட், ரெண்டு இணைக்கிறது டூ போடுறோம். The manager said to the peon, don't allow anybody into my cabin. The manager ordered the peon, don't அப்படின்றத நாட்னு போட்டுக்கிறோம். டூ பக்கம் என்ன இருக்குது, அல்லோ அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோ ப்ரெசன்டென்ஸ் இல்லையா, இங்கே டூ பக்கம் வரும்போது இன்ஃபினைட்டாக மாறும். அண்ட் எனிபடி டு ஹிஸ் கேபின், மை ஹிஸ்ஸாக மாறும். ஓகே, தருண் செட் ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ் திஸ் ஈவினிங். என்ன சேஞ்சஸ் பாருங்கள், ப்ளீஸ் வந்திருக்கு இல்லையா, தருண் requested to come to his house that evening. this that மாறும், மை ஹிஸ்ஸாக மாறும், ப்ளீஸ் எடுத்துடுறோம், டூ போட்டு ஒரு கன்ஜெக்ஷன். ஸோ இதில் கன்ஜெக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ரிப்போர்ட்டிங் வெர்பு பார்க்கணும், ரிப்போர்ட்டட் வெர்பு சேஞ்ச் ஆகிறதில்ல, ரிப்போர்ட் வெர்பு சேஞ்ச் ஆகிறதில்ல. வேக் அப்படியே போட்டுக்கிறோம், அலோ அப்படியே போட்டுக்கிறோம், அதே போல் இங்கே வந்து கம் அப்படியே போட்டுக்கிறோம், கன்ஜெக்ஷன் சேர்த்திக்கிறோம். ஓகேவா,
நீங்கள் இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எரர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். The last one, exclamatory sentences. இந்த exclamatory sentenceல என்ன டைப் இருக்கு? Number 1, she said to me, how tall you are. How tall you are. She said to me, reporting sentence. How tall you are, reported sentence. How tall you are. Tall is the adjective. You subject the verb. இது மாறும்போது said to exclaimant மாறும். ரெண்டையும் ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டடை ஜாயின் பண்ணுறதுக்கு கன்ஜெக்ஷன் தட் போட்டுக்கலாம். ஹவ் எடுத்துடுறோம். ஹவு டால் அப்படின்றது வெரி டால் மாற்றிக்கிறோம். யூ வியை குறிக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி டால். ஷீ எக்ஸ்கிளைம்டு மீ தட் ஐ வாஸ் வெரி டால். இதில் இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற கொட்டேஷன் எடுத்துடுறோம். எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் எடுத்துடுறோம். ஓகே, இங்கே யூஆர் அப்படின்றது சப்ஜெக்ட் முதல்ல போட்டுக்கிறோம். கன்ஜெக்ஷனுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் போட்டுக்கிறோம். இதை நம்ம வந்து கரெக்டாக சப்ஜெக்ட் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அலாஸ், வாட் ஏ விக்ட் பாய் யூ ஆர். செட் த வில்லேஜஸ் டு த பாலு. செட் த வில்லேஜஸ் டு பாலு அப்படின்றது ரிப்போர்ட்டிங். அலாஸ், வாட் ஏ விக்ட் பாய் யூ ஆர் அப்படின்றது ரிப்போர்ட்டட். இப்போ என்ன அப்படின்னா அதில் இங்கே இருக்கிற எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து அலாஸ் பக்கம் வரும். அலாஸ் எங்கே இருக்கோ அதை பக்கத்தில் என்ன செய்கிறோம், ஆச்சரியக்குறி போட்டுக்கிறோம். இங்கே இந்த முதல் சென்னில் பாருங்கள், ஹவு டால் யூ ஆர்ன்றது ஆச்சரியக்குறி எங்கே வருது, லாஸ்ட்டில் வருது. பட் இங்கே அலாஸ் அப்படின்றது அலாஸ், ஓகேவா, ஹரா அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம வரும்போதே இங்கே ஆச்சரியக்குறி அதனுடைய இது என்ன இன்டர்ஜெக்ஷன் பெறுது. இந்த இன்டர்ஜெக்ஷன் பக்கம் போட்டுக்கிறோம். ஓகே, வாட் ஏ விக்ட் பாய் யூ ஆர் அப்படின்றது ஓகே. இது வாட் ஏ விக்ட் பாய் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு வாட் ஏ, இதுவும் ஒரு என்னது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அதனால் இங்கே லாஸ்ட்டில் வரலாம், தப்பு இல்லை. சப்போஸ் வாட் ஏ வரல அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி இங்கே வரும். ஓகேவா, இப்போ பார்த்தோம்னா செட் த வில்லேஜஸ் டு த பாலு, அதை நம்ம மாற்றிக்கிறோம். மாற்ற என்ன அப்படின்னு பாருங்கள், தி வில்லேஜஸ் எக்ஸ்க்ளைம் வித் சாரோ. ஏன் வித் சாரோ போடுறோம், அலாஸ் இருக்கிறதுனால. தட்டு கன்ஜெக்ஷன். ஹி வாஸ் ஏ கிரேட் விக்ட் பாய். அலாஸுக்கு வந்து அலாஸ் வரனால வித் சாரோன்னு போடுறோம். வாட்னால கிரேட். வாட் என்ன மாறுது, கிரேட் மாறுது. எப்படி இங்கே ஹவு வெரின்னு மாறுதோ அதே போல் வாட்ன்றது கிரேட்டாக மாற்றிக்கிறோம். இந்த வில்லேஜஸ் எக்ஸ்க்ளைம் வித் சாரோ தட் ஹி வாஸ் ஏ கிரேட் விக்ட் பாய். ஓகே, தேர்டு பாருங்க, ஹரா, வி ஹாவ் ஒன் த மேட்ச் செட் த ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஹரா பக்கம் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்குது, வி சப்ஜெக்ட் இருக்குது. இங்கே வாட்டேன்னு கொடுத்துருக்கோம், அங்கே கொடுக்கல, இங்கே சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். செகண்டில் பாருங்கள், எங்கே சப்ஜெக்ட் எங்கே வருது பாருங்கள், லாஸ்ட் வருது, யூஆர்னு வருது. யூ சப்ஜெக்ட் ஆர் வருது, நீங்கள் பிகினிங்கில் வந்துடுது. ஓகேவா, செட் த ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரிப்போர்ட்டிங். மாறும்போது எப்படி மாற்றுவோம், த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி. ஜாய்ஃபுல்லி இங்கே பாருங்கள் வித் சாரோன்னு போட்டோம். வித்து வந்தால் சாரோஃபுல்லின்னு போடக்கூடாது, வித்து சாரோன்னு போடுறோம். சாரோஃபுல்லி வந்தால் வித்து வரக்கூடாது, அதை பார்த்துக்கணும். த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளைம் ஜாய்ஃபுல்லி தட் தே ஹேட் ஒன் த மேட்ச். தே ஹேட் ஒன் த மேட்ச். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் இம்பார்ட்டண்டாக பார்க்கும்பொழுது பஞ்சுவேஷன் மார்க் பார்க்குறோம், கன்ஜெக்ஷன் பார்க்கணும், ஒவ்வொன்றும் கன்ஜெக்ஷன் பார்க்குறோம். ஓகேவா, எக்ஸ்க்ளைம்டு அப்படின்றது தான் நம்ம ரிப்போர்ட்டிங் வர்ப்பு, அதை நம்ம கவனிக்கிறோம். இதை இன்டேட்டாக மாற்றும் போது கண்டிப்பாக இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரக்கூடாது, ஆச்சரியக்குறி வரக்கூடாது, அதையும் பார்த்துக்கிறோம். எரர் எரர் கண்டுபிடிக்கிறது இது ஒரு மெத்தட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது எரர் என்னென்ன வகையில் எரர் வரும்னு பார்ப்போம். ஹவு டு ஐடென்டிஃபை த எரர் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே, முதல்ல பஞ்சுவேஷனில் எரர் எப்படி வரும். நம்பர் 1, ராமா சேஸ் ஐ ஆம் ஸ்டடிங் இன் திஸ் ஸ்கூல். இந்த கொட்டேஷன் மார்க் பாருங்கள், பிகினிங் கொட்டேஷன், எண்டிங் கொட்டேஷன் எங்கே கொடுத்துருக்கோம், ராமா சேஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஐ ஆம் ஸ்டடிங் இன் திஸ் ஸ்கூல், இது சரியா? அப்போ கொட்டேஷன் எங்கே வரும், ராமா சேஸ் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ். ஐ ஆம் ஸ்டடிங் இன் திஸ் ஸ்கூல் ரிப்போர்ட்டட். ஸோ ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் தான் கொட்டேஷனுக்குள்ளே வரணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறோம், கொட்டேஷனுக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டட் வருபான்னு போடுறோம். செகண்ட் பாருங்கள், ராமா சேஸ் வாட் ஏ குட் பாய் யூ ஆர். இதில் என்ன பாருங்கள், வாட் ஏ குட் பாய் யூ ஆர், என்ன மார்க் வந்திருக்கு, கொஷின் மார்க் வந்திருக்கு. இது கொஷினாது, வாட் ஏ குட் பாய் யூ ஆர்ன்றது கொஷினா, இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்.
அப்போ என்ன மார்க் வரும் பாருங்கள், ராமா சேஸ் வாட் ஏ குட் பாய் யூ ஆர். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரணும். ராமா சேஸ் டு மீ ஹவ் ஆர் யூ. அதே போல் ஹவ் ஆர் யூ அப்படின்றது கொஷின். இங்கே என்ன மார்க் வந்திருக்கு, எப்படி மாற்றலாம்? ராமா சேஸ் டு மீ ஹவ் ஆர் யூ, கொஷின் மார்க் வரணும் இல்லையா? ஃபோர்த்து பாருங்கள், ராமா சேஸ் டு மீ ஹரா யூ ஆர் செலக்டட். ஹரா யூ ஆர் செலக்டட் எங்கே வந்திருக்கு, எக்ஸ்க்ளமேட்டர் வந்திருக்கு, ரைட்டு தானே இது. ஆனால் எங்கே வரணும்? ராமா சேஸ் டு மீ என்ன வருது, ஹரா எங்கே வருது, இந்த இன்டர்ஜெக்ஷன் பக்கம் வரணும். இன்டர்ஜெக்ஷன் பக்கம் தான் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரணும். ஹரா யூ ஆர் செலக்டட். ஓகே, இப்போது ரிப்போர்ட்டிங் வேர்ப் அண்ட் ரிப்போர்ட்டட் வெர்பில் வர யாராவது பார்க்க போகிறோம். சித்ரா சேஸ் டு மீ தட் ஷி பாட் மீ அ பென். ஓகே, இது நம்ம வந்து இன்டெரக்டில் இருக்குது. இன்டெரக்டில் இருக்கும்போது டூ வரலாமா? சித்ரா டெல்ஸ் மீ சேஸ் டு அப்படின்றது வரக்கூடாது, இன்டெரக்டில் வரக்கூடாது. அப்போது சேஸ் டு அப்படின்றது டெல்ஸ் தான் சரியான ரிப்போர்ட்டிங் வெர்பு. சித்ரா டெல்ஸ் மீ தட் ஷீ பாட் மீ எ பென். ஓகே, சித்ரா செட் டு மீ இஃப் ஐ பாட் ஹேர் எ பென். இங்கே சேஸ் டு வர போல் இங்கே செட்டு வந்திருக்கு, செட்டு வரக்கூடாது. ஏன்னா அப்படி மாற்றணும் நம்ம. சித்ரா ஆஸ்க்டு மீ. ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள் இஃப் வந்துருக்கா. இஃப் வந்து என்ன டைப்பு, இன்ட்ராகேட்டிவ். இது வந்து வினா வாக்கியம். வினா வாக்கியத்துக்கு இஃப்ன்றது கன்ஜெக்ஷன். அப்போ என்ன வரும், ஆஸ்க்டுன்னு தான் போடுறோம். சித்ரா ஆஸ்க்டு மீ இஃப் ஐ பாட் ஹேர் எ பென். செவன்த்து பாருங்கள், சித்ரா ரிக்வெஸ்டட் டு மீ டு பை ஹேர் எ பென். சித்ரா ரிக்வெஸ்டட் டு வந்திருக்கு, ரிக்வெஸ்டட் டு வரக்கூடாது. டு இது கன்ஜெக்ஷன். ஓகேவா, நம்ம வந்து இண்டியட்டில் மாற்றும் போது இருக்கிற ரிப்போர்ட்டிங் வெர்பு ரிக்வெஸ்டட் மட்டும்தான் வரணும், டூ வரக்கூடாது. அப்போ டூவை எடுத்துடுறோம். சித்ரா ரிக்வெஸ்டட் மீ டு பை ஹேர் எ பென். மை மதர் அட்வைஸ்டு மீ நாட் டு பிளேடு இன் ஹாட் சன். நாட் டு பிளேடு, இங்கே டூ வந்தாவே இங்கே இன்ஃபனைட் வெர்பு வரணும், ஃபனைட் வெர்பு வரணும். இங்கே டூ வந்து என்ன செய்யணும், ஃபனைட் வெர்பு வரணும். பிளேடுன்றது பாஸ்ட் வெர்பு வரக்கூடாது. டூ பக்கம் எப்பயும் பாஸ்ட் வரக்கூடாது, ஃபனைட் வெர்பு வரணும். என்ன வரும் பாருங்கள், மை மதர் அட்வைஸ் மீ நாட் டு பிளே இன் ஹாட் சன். டு பிளேன்றது இன்ஃபனைட் வெர்பு, டு பிளேன்றது இன்ஃபனைட் வெர்பு. ஓகேவா, அப்போது நம்ம பிளேடு வரக்கூடாது, பிளே வரணும். அப்போ இது நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் வெர்ப் பார்த்தோம்னா சேஸ் டு, டெல்ஸு, செட் டு, ஆஸ்க்டு, ரிக்வெஸ்டட் டு வரக்கூடாது. இங்கே ரிப்போர்ட்டட் வெர்பு பிளேடு, பிளேன் மாறும். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷனில் என்ன எரர் வரும்னு பார்ப்போம். கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நைன்த்து பாருங்கள், ஷி டோல்ட் மீ இஃப் ஐ உட் டேக் த டின்னர். இங்கே இஃப் தான் கன்ஜெக்ஷனாக கொடுத்துருக்கோம். இங்கே டோல்டு அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வெர்ப். ரிப்போர்ட்டிங் வெர்ப் டோல்டு வந்ததுன்னா என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கு என்ன வரும், என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ சப்ஜெக்ட் வந்திருக்கு, உட்டு டேக்குன்றது வேர்ப் வந்திருக்கு, சப்ஜெக்ட் வேர்ப் வந்தது அப்படின்னா எப்படி மாறும் பாருங்கள். ஷி டோல்டு மீ தட். ஏன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட் இல்லையா, இஃப் என்ன மாறும், தட் மாறும். ஷி டோல்டு மீ தட் ஐ வுட் டேக் த டின்னர். அடுத்து பாருங்கள், ஹி ஆஸ்க்டு ஹர் தட் ஷி வுட் கிவ் ஹிம் எ கப் ஆஃப் காஃபி, கப் ஆஃப் டீ. ஆஸ்க்டு அப்படின்றது எதுக்கும் ஆஸ்க்டு வரும் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் ஆஸ்க்டு வரும். இப்போ இன்ட்ராகேட்டிவ் வந்தது அப்படின்னா இந்த கன்ஜெக்ஷன் மாறும். இங்கே WH வரல. ஓகேவா, பாருங்கள், ஹி ஆஸ்க்டு ஹர் வெதர் ஷி வுட் கிவ் ஹிம் எ கப் ஆஃப் டீ, அல்லது இஃப்னு போடலாம். ஆஸ்க் ஹர் இஃப் ஷி வுட் கிவ் ஹிம் எ கப் ஆஃப் டீ. ஓகே, நெக்ஸ்ட்டு த டீச்சர் அட்வைஸ்ட் அஸ் தட் சுவிட்ச் ஆஃப் த லைட் அண்ட் ஃபேன் when leaving the class. இங்கே அட்வைஸ் வந்திருக்கு. அட்வைஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம தட் வருமா, த டீச்சர் அட்வைஸ்ட் அஸ் டு சுவிட்ச் ஆஃப் த லைட் அண்ட் ஃபேன் when leaving the class. ஓகே, 12th பாருங்கள், she exclaimed him if he wrote very legibly. exclaimed அப்படின்றது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. எக்ஸ்க்ளமேஷனுக்கு என்ன கன்ஜெக்ஷன் வரும், she exclaimed him that he wrote very legibly. ஓகே, அப்போ தட் வரும். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் என்னென்ன கன்ஜெக்ஷன் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அந்த கன்ஜெக்ஷன் மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா சரியாக எரர் கண்டுபிடிச்சி நம்ம சரியாக எழுதணும். இப்போது நம்ம பார்க்குறது அட்வெர்ப்ஸ்.
அட்வர்ப்ஸில் என்ன எரர் வரும்? நம்பர் 13 பாருங்க. மாது told his parents that he was studying well now. என்ன அட்வர்ப் இதில்? நவ்ன்ற அட்வர்ப். ஓகேவா? இன்டெரக்டில் நவ் அப்படி வருமா? இன்டெரக்டில் மாற்றும் போது மாது told his parents that he was studying well then. நவ் தென் மாற்றிக்கணும் நம்ம. The boy asked his father if he would buy him a pen today. இங்கே டுடே வந்திருக்கா? The boy asked his father if he could buy him a pen that day. Today வந்து the day மாற்றிக்கலாம். The man told his friend that they would meet tomorrow. Tomorrow? How can you change it? The man told his friend that they would meet the next day or the day after. The day after மாற்றிக்கலாம். The teacher asked Arul if he had beaten Raju yesterday. Yesterday, என்ன மாறும்? The teacher asked Arul if he had beaten Raju the previous day or the day before. அப்போ now தென்னை மாத்திரம். now வந்து error then today the day, tomorrow the day, the next day or the day after, yesterday under the previous day, the day before. Students, இப்போ நம்ம சில எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸை எப்படி மாற்றலான்றதை identify the error and rewrite them correctly. Number 1, hurrah, hurrah, I won the prize, said my sister. error எங்க இருக்குன்னு தெரியல, எங்க எப்படி மாற்றணும்னு தெரியும் உங்களுக்கு. The mother advised her child not to took ice cream, not to took ice cream. Ravi asked to Ronnie when she would return his book. Asked to. The beggar woman requested if give her some lunch. Requested if. The teacher asked her that she had completed the assignment. Asked her that. ஏன் that வரும் பாருங்க. The doctor asked the patient if he had slept well yesterday. Yesterday. The teacher told the students that the earth went round the sun. The earth went round the sun. Susila told to me that I was doing her work. Told to. Sundari told Priya where she was going then. Sundari told Priya where she was going then. Arun asked her what she was doing here. Here. I asked my brother, where is my bag? Where is my bag? Jeevan told his teacher that I could not understand that lesson. Jeevan told his teacher that I could not understand the lesson. Mistake எங்கன்னு பாருங்க. நீங்கள் 12 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 12 சென்டென்ஸில் இருக்கிற எரர் கண்டுபிடிச்சி நீங்கள் சரி பண்ணணும். இதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இது ஆன்சர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அனுப்ப முடியுமா உங்களால்? கண்டிப்பாக அனுப்பணும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஜிட்டல் கம்பேரிசன் பார்த்துருக்கோம், ஆர்டிகல் பார்த்துருக்கோம். அதே போல் இப்போது ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம். இன்னும் எரர் ஸ்பாட்டில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.